முதல்ல நம்ம பார்க்க போறோம், வெட்கப்பட்டு போகிறது இல்லை. ஆமென் சொல்லுவோமா? ரோமர் 10வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமர் 10வது அதிகாரம் 11ஆம் வசனம். யார் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று பார்க்க போகிறோம். ரோமர் 10வது அதிகாரம் 11ஆம் வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றாரு. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்ன பண்ண மாட்டானா? வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அப்ப அவரை விசுவாசிக்கிறவங்க வெட்கம் அடைய மாட்டாங்க. எந்த ஒரு தேவ ஜனம், கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி விசுவாசித்து அவர் என்னோடு கூட இருக்கிறார், மீண்டும் வரப்போகிறார் என்று சொல்லி அனுதினமும் அவர் நம்மளுக்கு காண்பித்திருக்கிறதான வழியில நடந்து அவரை பின்பற்றி நாம் நடப்போமானால் அந்த பிள்ளைகள் யாரும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். வேதம் நம்மளுக்கு அழகா சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவங்க வெட்கப்பட மாட்டாங்க. இது நம்மளை படைத்த ஆண்டவர், நமக்காக தன் ஜீவனை கொடுத்த ஆண்டவர், அவர் தான் சொல்றாரு, என்னை யாரு? என்னை விசுவாசிக்கிறவங்க. எப்படியாப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம், பல அவமானத்தின் மத்தியில் நிற்கலாம், பல கஷ்டத்தின் மத்தியில் நீங்க இருக்கலாம், பல போராட்டத்தின் மத்தியில் இருக்கலாம், எல்லா இடத்துல வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிற சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். எத்தனை வேதனைகளோடு, கஷ்டத்தோடு, நோயோடு, கடன் பிரச்சனைகளோடு கூட, குடும்பத்துல சமாதானம் இல்லாம எத்தனையோ உபத்திரங்களை நீங்க இருக்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்க தலை நிமிர்ந்து வாழக்கூடாதபடிக்கு எத்தனையோ போராட்டங்கள் உங்க வாழ்க்கையில அழுத்தி கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும், உன்னுடைய எல்லா வெட்கத்திற்கும், உன் துன்பத்திற்கும், எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் முடிவை கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுவோமா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் அவன் வெட்கப்பட மாட்டான். என்னை விசுவாசிக்கிறவன் அவன் வெட்கப்பட மாட்டான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த வசனத்தின்படி, ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட மாட்டான்னு சொன்னீங்களே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நீர் என் மெய்யான ஆண்டவர், நீரே வானத்தின் பூமி எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர், நீரே எனக்கு தன் ஜீவனை கொடுத்தவர், நம்ம விசுவாசிக்கிறேன். உம்முடைய வல்லமை, உம்முடைய அற்புதங்களை நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தனைகள், கவலைகள், கஷ்டங்கள், அவமானங்கள், எல்லா வெட்கத்தையும் என் வாழ்க்கையில் எடுத்து போடுவேன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீர் என்னை பரிசுத்தப்படுத்துகிற தெய்வம், உம்முடைய வழியில நடத்துகிற தெய்வம், நீங்க தான் என் வாழ்க்கையில எல்லாமே அப்படின்னு சொல்லி அவர் வார்த்தைகளையும் அவர் வல்லமைகளையும் விசுவாசிக்கக்கூடியவர்களா இருப்போமானால் அப்படியே பட்டவர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா வெட்கம் அடைய மாட்டார்கள். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவரை தான் விசுவாசிக்கிறேன், அவரு தான் எல்லாவற்றையும் நம்புறேன், அவரை தான் பின்பற்றுறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு சொல்றாங்க, இன்னும் கஷ்டம் இருக்குது, இன்னும் வேதனை இருக்குது, இன்னும் வெட்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? ரோமர்ல படிச்சோம் 10-11 வசனத்தில், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கம் அடையும் போறதில்லை. அப்போ ஒருவேளை நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? அவர் வழியில நடக்காம இருக்கலாம், அவருக்கு பிரியம் இல்லாம என்ன பண்ணலாம்? ஜீவிச்சுட்டு இருக்கலாம். நம்ம மனசளவு, சிந்தனை அளவுல நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன், நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? நினைச்சு கொண்டு நம்ம யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனா ஒருவேளை நம்ம ஜீவியங்கள் சரியில்லாம இருக்கும். விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனா ஜீவி எப்படி இருக்கும்? சரியில்லாமல் இருக்கும். விசுவாசிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த விசுவாசத்தை என்ன பண்ணணுமா? ஆண்டவர் மேல வச்சது விசுவாசத்தை என்ன பண்ணணும்? செயல்ல காட்டக்கூடியவங்களாகவும் நம்ம என்ன பண்ணணுமா? இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? அப்ப விசுவாசிக்கிறவங்க முதல்ல வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? இரண்டாவது, யார் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க? சங்கீதம் 34:5 வசனம்.
சங்கீதம் 34:5 யார் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க என்பது பார்க்கலாம். இப்போ யார் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைவாங்களாம். அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? வெட்கப்பட மாட்டாங்க. நிறைய கஷ்டம் இருக்குதுதான், நிறைய வேதனைகள் இருக்குதுதான், நிறைய துன்பத்தின் வழியில் இருக்கிறது தான். ஆனா வேத வசனம் அழகா நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் நம்மளுக்கு சொல்றாரு, என்ன பாருங்க, என்ன பாரு. என்ன பார்க்கிற யாருமே என்ன பண்ண மாட்டாங்க? வெட்கப்பட மாட்டாங்க. அவங்க முகங்களை பிரகாசிக்க பண்ணுவேன், அவங்க வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவேன். என் வாழ்க்கை இருளடைஞ்சிருக்கிறது, என் வாழ்க்கையில் நான் கண்ணீரிலே இருக்கிறேன், துன்பத்திலே இருக்கிறேன், என் வாழ்க்கை இருண்ட வாழ்க்கை தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமா? அப்படி இல்லை. நம்ம சிருஷ்டித்தவர், நமக்காக தன் ஜீவனை கொடுத்தவர், அவர் சொல்றாரு, என்ன பாருங்க, என்ன நோக்கி பாருங்க. உங்களுக்கான பட்ட பாடுகள், உங்களுக்காக நான் செய்த ஒவ்வொரு காரியத்தை என்ன நோக்கி பாருங்க. உலகத்துல எந்த மனுஷனும் பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை, எந்த ஒரு காரியத்தை பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த பூமியில நம்மளுக்காக வந்து அந்த கொல்கதா என்கின்ற அந்த மலையில 2 கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டு, கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டு, சாட்டினால் அடிக்கப்பட்டு, முள்கிரேட்டு அவருக்கு வைக்கப்பட்டுச்சு. அப்ப ஒவ்வொரு நாளும் தேவ ஜனங்கள், கடவுளுடைய பிள்ளைகள் ஒரு நாளை எப்படி ஆரம்பிக்கணும் என்றால், காலில் எழுந்து முகத்தை கழுவி நல்லா பிரஷ் பண்ணி தேவ சமூகத்தில் போய், இயேசுபாய் நம்மளுக்காக மரிச்சார் பத்தியா, அதை நினைச்சு நம்ம மனக்கண்ணுல, எனக்காக ஆண்டவரை பாடுபட்டீங்களே, அவமானப்பட்டீங்களே என்று சொல்லி நம்ம மனக்கண்ணுல அவரை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்க ஆரம்பிக்கணும், நல்ல பாட ஆரம்பிக்கணும். ஆமென் சொல்லுவோமா? அவரை நோக்கி பார்த்து, எனக்காக இவ்வளவு காரியத்தை செய்தின்னு சொல்லி துதிச்சு பாடி அவர் ஆராதிக்கிற பிள்ளைகளாகவும் இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? அழகா சொல்றாரு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைஞ்சாங்க, அவங்க முகங்கள் வெட்கப்படல. அப்ப நம்ம யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். நம்ம கஷ்டத்தை நம்ம பார்க்கிறோம், நம்ம கஷ்டத்தை பார்த்து நம்ம அழுகிறோம், வேதனைப்படுறோம், துக்கப்படுறோம், வாழ்க்கையில் நிம்மதியே முடியலையே, ஒரு நன்மையை பார்க்க முடியல, நம்ம கஷ்டத்தை பார்த்து பார்த்து கூனி குறுகி போய் கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எதுக்கு அதை பாக்குற? உன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நீ பாக்குற, ஆனா நீ என்ன பாரு, உன் பிரச்சனைகள், உன் நோய்கள், உன் வியாதிகள், உன் கடன்கள், உன்னுடைய பாவங்கள், உன் சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில உனக்காக நான் எல்லாவற்றையும், உன்னுடைய ஆசீர்வாதங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் நான் என்ன பண்ண, உனக்காக மரிச்சேனே, நீ என்ன பாருன்னு ஆண்டவர் சொல்றாரு. எதுவுமே வேண்டாம், முழங்கால் பண்ணிட்டு அப்படியே கைகளை உயர்த்தி இயேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீங்க பார்த்தாலே போதும், அவர் துதிக்க ஆரம்பிச்சாலே போதும், அவரை நீங்க ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் தெரியுமா? அவரை பார்க்கிற எல்லாருமே வாழ்க்கை பிரகாசம் அடையும். ஆமென் சொல்லுமா? எனக்கு இந்த வசனம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். எப்பெல்லாம் நானு தேவ சமூகத்துல எல்லாம் நான் ஜெபிக்க போவேனோ, அப்ப இந்த வசனம் எனக்கு எப்படி இருந்தாலும் ஞாபகம் வந்துடும். எனக்கு முட்டி போடும்போது சொல்லி எனக்கு அது ஞாபகம் வரும். எசப்பா, எனக்காக இவ்வளவு பாடுபட்டீங்களே, உங்களை பார்க்கிறவங்க என்ன ஆயிடுவாங்க? பிரகாசம் அடைவாங்க. எனக்காக எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறீங்க, எவ்வளவு மரிச்சு ஆண்டவர் எங்களுக்காக மரிச்சு இருக்கிறீங்க, எவ்வளவு காரியத்துல நீங்க எங்களுக்காக என்ன பண்ணிருக்கிறீங்க, செய்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வசனம் என்ன பண்ண அப்படியே ஞாபகம் வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் தேவ சமூகத்தில் போக சொல்லோ, உங்க பிரச்சனையே நீங்க கொண்டு போகிறது அப்படின்னு அப்படியே உங்க பிரச்சனை வேதனையே நீங்க அங்க போயிட்டு என்ன பண்ண ஆண்டவர் சொல்றது இருக்குது. ஆனா அதை காட்டிலும் அவரை நீங்க பார்க்க ஆரம்பிங்க. ஆமென் சொல்லுமா? இயேசுவ சமூகத்தில் போயிட்டு அப்ப கூட உங்க பிரச்சனையை தான் நம்ம பாக்குறோம், நம்ம போராட்டத்தை தான் பண்றோம் பாக்குறோம். இயேசுவ சமூகத்தில் போய் ஜெபிச்சுட்டு அந்த நேரத்துல இயேசுவ பார்த்து என்ன பண்றது இல்ல, ஜெபிக்க மாட்டேங்கிறோம், துதிக்க மாட்டேங்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, யார் வெட்கப்பட்டு போக மாட்டாங்கன்னா அவரை நோக்கி பார்க்கிறவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஆமென் சொல்லுவோமா?
ஆமென் சொல்லுவோமா? இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களோடு தீர்க்கமாய் பேசுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தனைகளை மாற்ற நினைக்கிறார். உங்களோடு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பிரசங்கத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய வெட்கத்தை, நீங்க எவ்வளவு வெட்கத்தை அனுபவிச்சீங்களோ அவ்வளவு வெட்கம் மாறி உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அதுக்குதான் கர்த்தர் உங்களோடு பேசுறாரு. ஆமென் சொல்லுவோமா? மூன்றாவது, நம்ம வெட்கத்தை எப்படி தேவன் மாத்துறார்? மூன்றாவது காரியம் ஏசாயா 49:23 வசனம். ஏசாயா 49:23 வசனத்தை வாசிப்போம். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கைகால்களாய் இருப்பார்கள். தலையிலே முகம் குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களில் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, மூன்றாவது என்ன சொல்றாருன்னா, அவருக்கு காத்திருக்கிறவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? அவருக்கு காத்திருக்கிறவங்க வெட்கப்படவே மாட்டாங்களாம். எவ்வளவு அழகா நம்மளுக்கு வேதத்திலே நம்மளுடைய ஆண்டவர் நம்மளுடைய வெட்கத்தை மாற்றுவதற்குரிய வழிகளை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை கவனிக்கணும். ஆமென் சொல்லுவோமா? முதல்ல பார்த்தோம், அவரை விசுவாசிக்கிறவங்க வெட்கப்பட மாட்டாங்க. இரண்டாவது பார்த்தோம், அவரை நோக்கி பார்க்கிறவங்க வெட்கம் அடைய மாட்டாங்க. மூன்றாவது சொல்றாரு, காத்திருக்கிறவங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க வெட்கப்பட மாட்டாங்க. அப்ப ஏசப்பாக்கு காத்திருக்கிறோமா? அந்த காத்திருக்குதல் இருக்கிற ஏசப்பா கிட்ட யோசித்து பாருங்க. ஜெபம் பண்றோம், ஏதோ அந்த ஜெபம் பண்ற நேரத்துல ஒரு 5 நிமிஷம் ஜெபிப்போம், அவ்வளவுதான். 10 நிமிஷம் ஜெபிப்போம், சில நேரத்துல 10 நிமிஷம் என்ன பண்ணுவோம், ஜெபிப்போம், அவ்வளவுதான். ஆனா இங்க சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க புது பலன் அடைவாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க வெட்கப்பட்டு பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. கழுகு பாருங்க, எவ்வளவு உயரத்துல அது என்ன பண்ணுது, ரெக்கடிச்சு எவ்வளவு உயரத்துல அது பறக்குது. அதுக்குன்னு ஒரு காலகட்டம் வரும்போது என்ன பண்ணுதுன்னா, தன்னை மறைச்சுக்கும். தன்னை மறைச்சு என்ன பண்ணும், அதுல இருக்கிறது எல்லாம் சிறகுகள் என்ன பண்ணும், அதே கொத்தி கொத்தி என்ன பண்ணும், எடுத்துரும். ஒரு முடி அது மேல என்ன பண்ணாது, இது இருக்காது. அது மறுபடியும் கொஞ்சமா வளர்ற வெள்ளம் என்ன பண்ணுமா, அந்த கழுகு அப்படியே காத்து இருக்குமா. திரும்பி மறுபடியும் அந்த ஒரு இதுக்கு வளர்ந்து பிறகு என்ன பண்ணா, மறுபடியும் என்ன பண்ணுமா, அவன் சிறகடிச்சு பறக்கும். அதுதான் ஏசாயா நாம் பார்க்கிறோம். ஏசாயா 40:31 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 40:31 வசனம். போதும், கவனிங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா, பாரு, ஒரு கழுகு இப்படி என்ன பண்ணுதா, அப்படியே பறந்து என்ன பண்ணுது, உயர பறக்குது. அது போல ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பலனை கொடுத்து, அவருக்கு காத்திருக்கிறவங்க வாழ்க்கையில வெட்கமே இல்லாதபடி செய்யறாராம். அவரை காத்திருக்கிறவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. எவ்வளவு நேரம் தேவ சமூகத்துல நீ காத்திருக்கிறியோ, எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தை தியானிக்கிறியோ, எவ்வளவு நேரம் நீ ஜெபிக்கிறியோ, எவ்வளவு நேரம் தேவனை நீ எவ்வளவு மகிமைப்படுத்துறியோ, அவர் பாதத்துல எவ்வளவு மணி நேரம் நீ செலவு பண்றியோ, அவ்வளவு உனக்குதான் ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுமா? அவ்வளவு உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதம் என்ன பண்ணிக்கிறாருன்னா வைத்திருக்கிறாரு. அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, அவர் காத்திருக்கிறவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. நாலாவது ஒரு காரியத்தை படிப்போம். சங்கீதம் 119:80 வசனம். சங்கீதம் 119:80 வசனம். சீக்கிரம் படிங்க. சங்கீதம் 119:80 வசனம். சங்கீதம் 119:80. நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நான் வெட்கப்பட்டு. இப்ப கவனிங்க, இங்க சொல்றாரு, நான் வெட்கப்பட்டு போகாம இருக்கணும்னா என் இருதயம் எப்படி இருக்கணுமா, உத்தமமா இருக்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்முடைய வெட்கத்தை எல்லாம் மாற்றணும், நம் அவமானங்களை மாற்றணும், நம் தலை நிமிர்ந்து எல்லாருக்கும் முன்னால சாட்சியா இருக்கணும்னா
அதுக்கு முன்னால இங்க சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் வெட்கப்பட்டு போகாம இருக்கணும்னா எனக்கு என்ன இருதயத்தை கொடுங்க, உத்தமமான ஒரு இருதயத்தை தாங்கன்றார். அப்ப உத்தமமான இருதயம் இருக்குமானால் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அப்ப தேவன் நம்மள்கிட்ட நம்ம வெட்கத்தை மாத்தணும்னா அதுக்கு முன்னால நம்மளை தேவன் சரிப்படுத்துவார். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெட்கங்களை தேவன் மாத்தணும்னா அதுக்கு முன்னால நம்ம என்ன பண்றாரு, நம்மளை சரிப்படுத்துகிறவர், நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்ம எண்ணங்கள், சிந்தனை, பார்வை, நம்ம சரீரம், ஆவி, ஆத்மாவே அவர் என்ன பண்ணுவார்னா பரிசுத்தப்படுத்துவார். பரிசுத்தப்படுத்தின பிறகு என்ன பண்ணுவார்னா வெட்கத்தின் அந்த இதுல இடத்துல இருந்து என்ன பண்ணுவார்னா நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நம்மளை பிரகாசிக்க பண்றாரு. ஆமென் சொல்லுமா? அப்ப அழகா சொல்ற, உத்தம இருதயம் உள்ளவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அப்ப நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது? ஆண்டுடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, தேவனுடைய ஜனங்க, நம் இருதயம் எப்படி இருக்கிறது? நம் இருதயம் ஆண்டவருக்கு ஏற்ற நம் இருதயம் இருக்கிறதா? நம் இருதயம் எப்படி அவருக்கு ஏற்றபடி இருக்கிறதா? அவர் வசனத்துக்கு ஏற்றபடி இருக்கிறதா? அவர் நினைக்கிறபடி நம் இருதயம் இருக்கிறதா என்பதை நம்ம நல்லா யோசிக்கணும். ஒரு உதாரணம் சொல்வாரு, ஊமையில சொல்வார், புதிய ஏற்பாட்டுல வழியருகே விதைக்கப்பட்ட இத, அப்புறம் முள்ளுள்ளே. அப்போ எத்தனை இடத்துல விதைக்கப்பட்ட விதை? 4 இடத்துல. இது என்பது எதுக்கு அடையாளமா சொல்றாரு? ஆமா, நிலம் என்பது எதுக்கு அடையாளமாகுது? நிலம் என்பது எதுக்கு அடையாளமாகுது? நம்முடைய இருதயத்துக்கு அடையாளமாகுது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டுச்சு, என்ன பண்ணிச்சா 30, 60, 100 பலன் தந்தது. அப்போ அழகா சொல்றாரு, உத்தமமான இருதயம். இந்த உத்தமமான இருதயத்துலதான் பலன் கொடுக்கக்கூடிய செய்யறாரு, பலன் கிடைக்கும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். உத்தமமான இருதயம். ஆனா நல்ல நேரத்தில் இருந்தது 30, 60 பலன் கொடுத்துச்சு. மிச்ச இடத்துல இருந்துச்சு பாரு, வழி அருகே முள்ளுள்ள இடம், கருப்பாற இடம். அப்போ அந்த இருதயம் என்ன, அந்த நிலை என்ன? அப்படின்னா கொஞ்ச காலம் இருதயத்துல ஆண்டவர் விசுவாசிப்பாங்க, கொஞ்ச காலம் கஷ்டம் வேதனை வராது இல்ல ஆண்டவர் விசுவாசிப்பாங்க. கஷ்ட வேதனை வந்துட்டு பிறகு என்ன ஆயிடும்னா, எப்படி அந்த கருப்பாறை மேல விதைக்கப்பட்ட விதை அந்த மண் இருக்கிறதெல்லாம் நல்லா வளரும். மண் அப்புறம் அது என்ன இருக்கும், கீழே பாறை இருக்கிறதுனால கீழே அந்த பாறை இருக்கிறதுனால என்ன பண்ணாது, வளராது. அப்போ மனுஷனுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சுன்னா, வழியருகு போல, முள்ளுள்ளிடம் போல, பாறை போல. ஆனா ஆண்டவர் சொல்ற நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப தேவன் நம்முடைய வெட்கத்தை தேவன் மாற்றி ஆசீர்வதிக்கிறாருன்னா உத்தமமான ஒரு இருதயம், அந்த செம்மையான ஒரு இருதயம், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பயந்து அவர் மேல் அன்பு வைத்து ஒவ்வொரு நாளும் அவர் பிரசன்ஸோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் அவர் சத்தத்தை கேட்டு செயல்படக்கூடியவங்களா இருக்கணும் என்று சொல்லிதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இப்படி இருக்கிறவங்க வாழ்க்கையில தேவன் சொல்றாரு, அவங்க வெட்கத்தை என்ன பண்ணாங்க, வெட்கமே அடைய மாட்டாங்க. ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்லுமா? அதுக்கடுத்து 5வது காரியம், 1 பேதுரு 4வது அதிகாரம் 16ஆம் வசனம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 16ஆம் வசனம். இப்ப யார் வெட்கப்பட்டு போவாங்க, யார் வெட்கம் அடைய மாட்டாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இயேசுக்காக பாடுபடுறாங்கன்னா அவன் என்ன பண்ண, வெட்கமே படக்கூடாதான். அவன் வாழ்க்கையில என்ன பண்ண, வெட்கமே படக்கூடாது. இயேசுக்காக ஒரு பாடு அனுபவிக்கிறோம், கஷ்டத்தை அனுபவிக்கிறோம்னா நம்ம வெட்கப்படக்கூடாது. ஆனா இயேசுக்காக பாடுகளை அனுபவிக்கிறாங்கன்னா அவங்கள தேவன் என்ன பண்ண மாட்டாங்க, வெட்கப்படுத்தவே விட மாட்டாரு. அல்லேலூயா.